காடைகளை கொண்டு வரும் காற்றையும் நல்ல காற்றை அனுப்பும் கர்த்தரை நோக்கி பாரு 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 கர்த்தரை நோக்கி பாரு அற்புதங்கள் செய் கர்த்தரை நோக்கி பாரு. அண்ணா மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் ராகுல் அண்ணாவே வரல. அவங்க எப்ப வந்து நம்ம பீஸாவை ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறது? ரொம்ப லேட் ஆயிட போகுதுண்ணா, மம்மி வேற திட்டுவாங்கண்ணா. ஆமா சொன்னிட்டா, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. 6 மணிக்கே வரேன்னு சொன்னான். 1 மணி நேரமா நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே இப்படி லேட் பண்ண மாட்டான். நான் வேணா அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன். எலியா தாத்தா கீரி தாற்றங்கரையில காகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இப்ப நம்ம ராகுல் அண்ணாக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல் ரிங் போயிருச்சு, ஆனாலும் போனே எடுக்க மாட்டேங்கிறானே. என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம வேணா மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ ராகுல், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, சொல்லு ஜேடன். ஏய் ராகுல், என்னாச்சு? நீ அழுற மாதிரி இருக்கு. எதா இருந்தாலும் சொல்லு, என்னாச்சு? ஜேடன், நீ பீஸா ஹட்க்கு கூப்பிட்டு இருந்தல, நான் 5:30க்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் கிளம்பிட்டு இருக்கும் போது அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜேடன். நீ பயப்படாத ராகுல், அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. நீ ப்ரேயர் பண்ணிட்டே இரு. நானும் சொன்னிட்டாவும் இன்னும் 5 மினிட்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம். அச்சச்சோ, ராகுல் அண்ணா பாவம் இல்ல, இப்ப நம்ம என்னடா பண்றது? ஆமா சொல்லிட்டா, அவன் ரொம்ப பதட்டமா இருக்கான். அவன் தனியா தான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா நேத்து தான் வேலை விஷயமா வெளியூர் கிளம்பினாரு. நம்ம 2 பேரும் அவனை போய் பார்த்துட்டு வரலாமா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மேரின்றவங்களை எந்த வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன். ஓ, மேரின்றவங்களா? அவங்கள இப்ப நீங்க பார்க்க முடியாதுப்பா. அவங்க இப்பதான் எமர்ஜென்சி கேஸ்ல வந்தாங்க. அவங்கள ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம். அந்த லெஃப்ட் கார்னர்ல ஐசியூ இருக்கு. நீங்க அவங்க அட்டெண்டரை வேணா பார்க்கலாம். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க ராகுல்? டாக்டரை பாத்தியா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இப்பதான் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சு ஜேடன். ஹார்ட்ல சின்னதா ஒரு பிளாக் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. உடனே ஆன்ஜியோ பண்ணணுமா. 10,000 rupees பே பண்ண சொல்றாங்க ஜேடன். அப்பா ஊருக்கு போகும்போது செலவுக்காக ஒரு 5,000 கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் ஒரு 5,000க்கு தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஜேடன். நீ எதுக்கும் கவலைப்படாத ராகுல். நானும் ஜொனிட்டாவும் எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த 5,000 உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போதைக்கு நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. மேற்கொண்டு டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா இமீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. நானும் ஜொனிட்டாவும் வீட்டுக்கு போயிட்டு இந்த 5,000 அரேஞ்ச் பண்ணிட்டு உனக்காகவும் அம்மாக்காகவும் விசேஷமா ப்ரேயர் பண்றோம். ஏசப்பா கட்டாயமா உங்க அம்மாக்கு சீக்கிரமா சுகத்தை கொடுப்பாங்க. கவலைப்படாத ராகுல். ஆமா ராகுல் அண்ணா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்க அப்பா உங்க கூட இல்லாதனால உங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கலாம். ஆனா ஏசப்பா எப்பயும் உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க. நாங்க போயிட்டு அந்த 5,000 எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வரோம். ராகுல நாம தைரியப்படுத்தணும்ன்றதுக்காக 5,000 எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லிட்டோம். ஆனா அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கண்ணா போறது? என்ன பண்றது? நம்ம வேணா அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாமாண்ணா? வேண்டாம் சொன்னிட்டா, மாச கடைசி ஆகுதுல. இந்த டைம்ல அப்பா கிட்ட காசு கேட்டோம்னா அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிரும்.
வேற ஏதாவது வழி இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு என்னமோ வேற எந்த ஆப்ஷனும் இருக்கும்னு தோணலண்ணா. நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம அப்பா கிட்ட தான் கேட்போம். வேற யார்கிட்ட கேட்டு நம்ம ராகுல் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கு என்னமோ என்ன பண்றதுனே தெரியலண்ணா. எனக்கு ஒரு யோசனை தோணுது சொன்னிட்டா. நம்ம வண்டர்லா போறதுக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தோம்ல, அதுல 5000 எடுத்து ராகுலுக்கு கொடுத்துடலாமா? அண்ணா, வண்டர்லாவோட ப்ரீ புக்கிங் டேட் 28ஓட க்ளோஸ் ஆகுதுண்ணா. இப்போ நம்ம ராகுல் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த வருஷம் நம்ம வண்டர்லாக்கே போக முடியாத மாதிரி ஆயிரும்ண்ணா. எனக்கும் உன் வருத்தம் புரியுது சொன்னிட்டா. வண்டர்லாக்கு போகணுன்ற ஆசை எனக்கும் இருக்குது. ஆனா ராகுலோட சிச்சுவேஷனை யோசிச்சு பாரு. அவங்க அம்மா எவ்வளவு சீரியஸா இருக்காங்க. அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நம்ம கட்டாயமா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் சொன்னிட்டா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான்னு. ராகுல் கூட நம்ம எவ்வளவு ஜாலியா விளையாடி இருக்கோம். அவன் கூட எத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ராகுலுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம தான் அவனுக்கு துணையா இருக்கணும். அவனுக்கு தேவையான உதவிகளை நம்ம தான் செய்யணும். அதுதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே அண்ணா, இந்த வருஷம் நம்ம சேர்த்து வச்ச காசை ராகுல் அண்ணாக்கு கொடுத்துடலாம். அடுத்த வருஷமும் ஃபுல்லா நம்ம காசு சேர்த்து வச்சு ஆனுவல் லீவ் வரும்ல, அப்ப வண்டர்லாக்கு போய் ஜாலியா சுத்தி பார்க்கலாம். இந்த ராகுல், இந்த பேக்ல நீ கேட்ட 5000 ரூபாய் பணம் இருக்கு. நைட்டு சாப்பிடுறதுக்கு உனக்கு டின்னரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. ஏதாவது எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜேடன். நீ செஞ்ச உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஜொனிட்டா, உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நீங்க 2 பேரும் நேர்ல வந்து பார்த்ததும் இல்லாம எனக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சீங்க. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஜேடன், ராகுல் காலையில கால் பண்ணியிருந்தான்ப்பா. அவங்க அம்மாவோட சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னான். அப்பாடா, இப்பதான் மம்மி சந்தோஷமா இருக்கு. நேத்து ராகுல் ரொம்ப பயந்துட்டு இருந்தான், எப்படிதான் சர்ஜரி முடியுமோ தெரியல அப்படின்னு. சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஜேடன், மம்மிக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு தான். அதனால மத்தியானம் போல நம்ம போயிட்டு ராகுலோட அம்மாவை பார்த்துட்டு வரலாம்ப்பா. என்னது இந்த நேரம் பார்த்து காலிங் பல் அடிக்குது? யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. பாட்டி, என்ன சர்ப்ரைஸா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பிரைஸ் லார்ட் ஜேடன். பிரைஸ் லார்ட் லிடியா. இவன் தான் என் பையன் டேவிட். முந்தா நேத்து தான் மலேசியால இருந்து வந்தான். நேத்து ராத்திரி ஜேடனையும் ஜொனட்டாவையும் பத்தி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். காலையில போய் எப்படியாவது அவங்கள பாத்துடலாம் மம்மின்னு சொன்னான். அதனாலதான் சரி காலையிலேயே போய் ஜேடனையும் ஜொனட்டாவையும் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பிரைஸ்லா டேவிட் அண்ணா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி ருசி பாட்டி நிறைய சொல்லிருக்காங்க. முக்கியமா நீங்க கட்டின வீடு இருக்கே, அத பத்தி நானும் ஜொனிட்டாவும் எப்பயும் பேசிப்போம். நாங்க 2 பேரும் பெரியவங்களானதுக்கு அப்புறம் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்களை மாதிரியே ஒரு சூப்பர் வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கோம்னா. டேவிட், உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? உங்க பசங்க எப்படி இருக்காங்க? வரும்போது பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாமேப்பா. எல்லாரும் சேர்ந்துதான்க்கா இந்தியா வரலாம் டிக்கெட் போட்டிருந்தோம். ஆனா எதிர்பாராத விதமால ஒய்ஃபாலையும் பிள்ளைங்களாலையும் இந்தியாவுக்கு வர முடியல. நான் மட்டும்தான் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கேன். டேவிட் அண்ணா, நீங்க அடுத்த முறை வரும்போது தம்பி தங்கச்சியும் கட்டாயமா கூட்டிட்டு வாங்க. நாங்க 4 பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவோம். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் ஜேடன். அவங்களும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜொனிட்டாக்கும் ஸ்கூல் லீவ் தானே, வெளியே எங்கேயாவது போயிருக்காளா என்ன? அவளை காணோமே. அவளுக்கு கீபோர்ட் கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அதனால இந்த 1 மந்த் லீவை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு கீபோர்ட் கிளாஸ்க்கு விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நல்ல யோசனை தான் லிடியா. பிள்ளைங்க இப்பயே கீபோர்ட் கிட்டார்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வளர்ந்து வரும்போது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். லிடியாக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். மே 1st வீக்ல உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஆபீஸ்ல லீவ் கிடைக்குமா? 2 பேருக்கும் லீவ் பேலன்ஸ் நிறையவே இருக்குது. லீவ் வேணா போட்டுக்கலாம். நீ எதுக்காக கேக்குற டேவிட்? போன தடவை இந்தியா வந்திருந்தப்போ அம்மா ஒண்டர்லா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க.
அதனால ஒண்டர்லா போயிட்டு அப்படியே வர்ற வழியில தேக்கடி போயிட்டு வரலாம்னு சொல்லி 1 வீக் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தேன்க்கா. எல்லா டிக்கெட்ஸும் ப்ரீ புக் பண்ணியாச்சு. பசங்களுக்கும் எனக்கும் ஒய்ஃபுக்கும் மொத்தம் 4 டிக்கெட்க்கா. இப்ப எந்த டிக்கெட்டையும் கேன்சல் பண்ண முடியாது. அவங்க லாஸ்ட் மினிட்ல வர முடியாதனால 4 டிக்கெட்டும் வேஸ்டா போயிரும்க்கா. அதனால நீங்களும் பிள்ளைங்களும் போயிட்டு வர முடியுமான்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஒண்டர்லா ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் ஒண்டர்லா போகணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் எப்படியாவது தடைப்பட்டுரும். இந்த வருஷம் கூட ஜேடனும் ஜொனிட்டாவும் கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சுருந்தாங்க ஒண்டர்லா போகணுன்றதுக்காக. ஆனால் எதிர்பாராத விதமாக முந்தா நேற்று தான் அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஒரு மைனர் சர்ஜரி. அதுக்காக அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஜேடன். ஆசையா ட்ரிப்புக்கு காசு சேர்த்து வச்சிருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும் போது கொடுக்கறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஏசப்பாவோட பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும். இப்ப நான் டிக்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்க ஜாலியா 1 வீக் போய் உங்களோட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் இந்தியா வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே? அடுத்த தடவை டிக்கெட் புக் பண்ணும்போது 8 டிக்கெட்டா புக் பண்ணிடு. இந்த தடவை நீங்க மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி ரெடியா? டைம் ஆயிட்டு இருக்கு. ஜொனிட்டா வந்தா நான் வந்ததா சொல்லிடு. நாங்க போயிட்டு வரோம். பாய் ஜேடன். நல்லா போய் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாய் அக்கா. நாங்க போயிட்டு வரோம். ஜொனிட்டா, இந்த இடம் இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப குளிர்ச்சியாவும் இருக்குல்ல? ஆமா அண்ணா, எனக்கு கூட இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆனுவல் லீவ்ல ஒண்டர்லாக்கு மட்டும் எப்படியாவது போயிடணும்னு நம்ம 2 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா ஒண்டர்லா, தேக்கடி, மூணார்னு நம்ம ட்ரிப் 5 டேஸ் ட்ரிப்பா மாறிச்சுன்னா எனக்கு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு பைபிளில் உள்ள ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஜேடன் சொல்லிட்டா மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க. கட்டாயமாக ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.